ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாதம் 3000 நமக்கு பென்ஷன் ஸ்கீம் வருது. அதை எப்படி அப்ளை பண்ணலாம், இல்லை அதுக்கான தகுதிகள் வரையறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிரதான் மந்திரியோடைய ஸ்கீம் மூலிமா நம்ம இதை பார்க்க போகிறோம். இதுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ ஷாப்கீப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு இதுவும் அவைலபிளாக இருக்குது. National Pension Scheme of Traders. National Permission Scheme for Traders is a government scheme. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும். கடை அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, ட்ரேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1.5 கோடி வருமானத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். மாதம் 3000 ரூபாய் அஷ்யூர்டு பென்ஷன் அமௌண்ட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம யோகி மாதனா யோஜனா அப்படின்ற ஸ்கீம் மூலயமா நமக்கு வயசு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். மந்த்லி நமக்கு இன்கம் மாதம் 15,000க்கு உள்ளே இருக்கணும். அஷ்யூர்டு அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட்டாக இதுலேயும் 3000 தான் சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு 18லேருந்து 40 வயசுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் அரசு பணியாளர் அல்லது அரசு கவர்மெண்ட் ஜாபில் இல்லாதவங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு பணியாளர் அல்லாத வருமான வரி செலுத்தாத அனைவரும் இத்திட்டத்தில் மாதந்தவணை முறையில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு 18, 19லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்குது. மாதத்துக்கு 3000 ரூபாய் அஷ்யூர்ட் பென்ஷன் அமௌண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அட்டை, பேங்க்குடைய பாஸ்புக்கு, அப்புறம் இ-ஷர்மா பதிவு எண் UAN அப்படின்ற எண் நமக்கு தேவைப்படும். இது 3 இருந்தாலே போதும், நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் சேரும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா 18 வயசு இருக்கிறவங்க ஆரம்பத்தில் 55 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மாதம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் நமக்கு 55 ரூபாய் வரும். மொத்தமாக 110 ரூபாய் டோட்டல் மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக ஆட் ஆகும். இந்த மாதிரி 40 வயசு வரைக்கும் நம்ம கட்ட வேண்டியது வரும். ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். 2 ரூபா 3 ரூபா அப்படியே உயர்ந்துகிட்டே வரும். 40 வயசு வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல அவங்க சைடு இருந்த அமௌண்ட் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் ஆட் ஆகும். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம் தாங்க. இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உடனடியாக இதை அப்ளை பண்ணிவிடுங்க. இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான். ஏன்னா எல்டர் ஏஜுக்கு அப்புறமா நமக்கு ஒரு தேவையான ஒரு ப்ரொடெக்டர் அமௌண்ட் வேணுன்றதுனால கண்டிப்பாக இந்த ஸ்கீம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 டாட் போனோம்னா இதில் ஸ்கீமுக்கு கீழே சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே அந்த நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா செல்ஃப் என்ரோல்மெண்ட் CSC VLE அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2த்தில் நம்ம எதுனாலையும் சாய்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் என்ரோல்மெண்ட்லேயே நம்ம போயிட்டு அப்ளை பண்ணலாம். மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் தேவையாக இருக்குது. இதையும் எடுத்து வச்சுட்டு நீங்களே இதை செல்ஃப் என்ரோல்மெண்ட்டை லாகின் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி இதில் அப்ளை பண்ண முடியாதவங்க, தெரியாதவங்க பொது சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் மூலிமா நீங்களும் இணைஞ்சு இந்த ஸ்கீம் உங்களுக்கும் இந்த பென்ஷன் அமௌண்ட் வர்ற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.